போவா சும்மா விளாடுறது கேட்க புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு மக்கள் விரோத அரசு மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கி மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை வந்து ரொம்ப பாதிக்கும் அளவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து இந்தியா கூட்டணி திமுகவின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் அண்ணன் ஈரா சிவா அவர்களின் உத்தரவின் பேரிலும் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்து கட்சிகளின் சார்பிலும் வந்து திருக்கனூர் எல்லைப்பகுதியான புதுச்சேரி மாநில எல்லைப்பகுதியான திருக்கனூர் பகுதியில் வந்து முழு கடையடைப்பு பொதுமக்களின் ஆதரவுகளுடன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 500-600 வியாபாரிகள் கடை வீதியில் வந்து அனைவரும் வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கடையடைப்பு செய்து இதற்கு வந்து ஆதரவு தெரிவித்து மிக சிறப்பான முறையில் வந்து பந்த் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டிய தமிழக பகுதியினுடைய பொதுமக்களும் வியாபாரிகளும் இணைந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பந்த் வந்து மிக சிறப்பாக அனைவருடைய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக வந்து இந்த முழுமையான பந்த் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா திருக்கனூர் கடை வீதியில் இந்த சாலை மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வந்து இப்போ புதுச்சேரியை சார்ந்ததும் இந்த பகுதியை வந்து தமிழ்நாடு சார்ந்ததும் இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து இந்த பந்துக்கு ஆதரவு தெரிவித்து கேட்டோம்னா பொதுமக்களும் வியாபாரிகளும் வந்து தமிழக பகுதியிலும் சரி எங்களுக்கு சேர்ந்து வந்து இப்போ வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த பந்து வந்து மிகச்சிறப்பாக வந்து அமைதியான முறையில் மிக சிறப்பாக வந்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் ஆதரவோடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்துறையை சார்ந்த இந்த பகுதியினுடைய தொகுதியுடைய எம்எல்ஏவும் அமைச்சருமான திரு நமச்சிவாயம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் வந்து மின்சார கட்டணம் வந்து அதிகம் அப்படின்ட்டு. தமிழக பகுதியை வந்து தமிழகத்தை வந்து ஒப்பிடும்போது புதுச்சேரியில் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது மின்சார கட்டணம். அதுக்கு இது வந்து மின்சாரத்துறை அமைச்சரோட தொகுதி இது. இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து 12 மணி நேரம் மின்வெட்டு இருக்குது. அடிக்கடி மின்சாரம் வந்து தடைபடுறதுனால வியாபாரிகளும் பொதுமக்களும் விவசாயிகள் வந்து விவசாயத்துக்கான வந்து நீர் பாய்ச்சறதுக்கு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு பயிர்கள் காயக்கூடிய ஒரு கொடுமையான சூழ்நிலை வந்து இந்த பகுதியில் உருவாகி கொண்டு இருக்கிறது. அதுக்கும் இணைத்து ஜனவரி மாசமே இந்த வருஷம் ஜனவரி மாசமே வந்து
பழுதாகி இருக்கக்கூடிய தேத்தாம்பாக்கத்தில் பழுதாகி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை வந்து மாத்திரதா சொன்னாங்க. இது வரைக்கும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை இது வரைக்கும் மாற்றலை. அதனால வந்து மேலும் வந்து அதிகமாக வந்து மின்தடை ஏற்பட்டு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் வந்து மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே வந்து கரண்ட் வந்து மின்சாரம் வந்து வழங்கிக்கின்னு இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் 17 மணி நேரம் வந்து மின்சாரம் வந்து தடைபட்டு மக்கள் வந்து ரொம்ப அவதியில் இருக்கிறாங்க. இதை வந்து வன்மையாக கண்டித்து பொதுமக்களும் வியாபாரிகளும் வந்து முழு கடையடைப்பு நடத்தி மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து மிக சிறப்பாக வந்து பொதுமக்கள் வியாபாரிகள் ஆதரவோடு நாங்கள் இது வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.